ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, டேர்ம் ஹெல்த் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்டு பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது அதோட கண்டினியூஸ் தான். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்க்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன, அதை எப்படி எடுக்கணும் அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னா கால காப்பீடு. அது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு டேர்முக்குள்ளே நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க. அந்த இன்சூரன்ஸுக்குள்ளே நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறது தான் இதோட ஹோல் ஐடியா. அண்ட் இது கொஞ்சம் சீப். நீங்கள் ஆக்சுவலாக எடுக்கிற லைஃப் இன்சூரன்ஸை விட இது வந்து சீப். ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் டெத் ஆனால் கூட உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஆனால் இது இந்த இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 60 வயசு வரைக்கும் எடுத்துருக்கீங்கன்னா 60 வயசுக்குள்ளே உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னா உங்களுக்கு பணம் வராது. ஸோ அதனால தான் இது டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இது கட்டாயம் வச்சுருக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க எல்லாருக்குமே. ஸோ இதோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரீமியம் ரொம்ப கம்மி. இப்போது நீங்கள் ஒரு 1 crore நீங்கள் கிட்டத்தட்ட 1000 எடுத்துடலாம் பெர் மந்த் நான் சொல்கிறேன். அதேமாதிரி அதான் இப்போ மாதம் 1000 கொடுத்து நீங்கள் வந்து 1 கோடிக்கு எடுக்கிறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? நீங்கள் வந்து இப்போ ஒரு 65 இயர்ஸ் போட்டிங்கன்னா மந்த்லி 1000 போட்டிங்கன்னா ஒரு 5 to 6 lakhs தான் நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க ப்ரீமியமாக. பட் உங்களுக்கு எதாவது ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 1 கோடி கொடுப்பாங்க, 1 crore கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது. இதுதான் அதோட இது வந்து இது நமக்கு இல்லை, யார் பாலிசி ஹோல்டரும் அவங்களுக்கானது கிடையாது. இது வந்து அவங்க ஃபேமிலிக்கானது. ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து இது வந்து எனக்கு இல்லை, என் ஃபேமிலிக்கு இல்லை அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இது வந்து உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து கொடுக்குற ஒரு ப்ரொடெக்ஷன், அவ்வளோதான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்க. இது ஒரு ப்ரொடக்ஷனாக தான் பார்க்கணும். நமக்கு எப்போதுமே ஒரு மைண்ட் செட் உண்டு இல்லையா? இப்போ நம்ம ஏதாவது ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணுறோன்னா அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது வந்தே ஆகணும். இப்போ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம். இந்த வருஷம் நான் எடுத்திருக்கேன்னா இந்த வருஷம் எனக்கு எதுவுமே ஆகலை, நான் ஹாஸ்பிட்டலே போனால் வருத்தமாக இருக்கும். ஐயோ, ஒரு 10,000 20,000 கொடுத்து நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பட் அது வந்து ரொம்ப தப்பு. நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம், நமக்கு எதுவும் ஆகலைன்னா சந்தோஷப்பட்டுட்டு போயிடணும். ஸோ அந்த மைண்ட் செட்டு ஃபஸ்ட்டு வரணும். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்காம இது ஒரு ப்ரொடெக்ஷனாக பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி வாங்குறது அப்படிங்கிறதுக்கு நிறைய ரூல் இருக்குங்க. ஸோ இது பேசிக்கான ரூல். ஆனுவல் இன்கம் வந்து 15 to 20 இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனுவல் இன்கம் இன்ட்டு 15 to 20 டைம்ஸ். இப்போ நீங்கள் வந்து வருஷம் 10 lakhs சம்பாதிக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 1.5 crores இல்லைனா 2 crores நீங்கள் வந்து பாலிசி எடுக்கணும் அந்த கால்குலேஷனில். பட் இது மட்டும் பத்தாது. இது கூட நீங்கள் என்னெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஹோம் லோன் இருந்தால் ஹோம் லோன், சைல்டு எஜுகேஷன் இருந்துச்சுன்னா சைல்டு எஜுகேஷனுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு, அதுக்கப்புறம் அது போக இன்ஃப்ளேஷன். இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 10 lakhs சம்பாதிக்கிறேன்னு வச்சுப்போமே, நீங்கள் ஒரு 1 கோடிக்கு பாலிசி எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்கள்கிட்ட ஒரு ஹோம் லோன் வந்து ஒரு 50 லட்சத்துக்கு இருக்குதுன்னு வச்சுப்போமே, அப்போ நீங்கள் 1.5 lakhs இருக்குது ஒரு பெட்டர் ஐடியா. அண்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு எஜுகேஷன் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, அவங்க எஜுகேஷனுக்கு ஒரு 50 lakhsனால் அப்போ நீங்கள் 2 crore எடுக்கிறது வந்து அடுத்து ஒரு பெட்டரான ஐடியா. அப்படி இல்லை அப்படின்னா அப்புறம் இதில் இன்ஃப்ளேஷன் வந்து எஜுகேஷனுக்கு 10%, நார்மலாகவே 7 to 8% இருக்குது. ஸோ 18%, 20% இன்ஃப்ளேஷன் வரை நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இப்போலாம் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடும் கரெக்டாக. ஸோ அப்படிலாம் இல்லாமல் ரஃபாக சிம்பிளாக உங்கள் ஆனுவல் வச்சு எடுக்கனாலும் பெட்டர் தான். பட் சேஃபர் சைடு இது அட்லீஸ்ட் உங்கள் ஆனுவல் சைடாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது அட்லீஸ்ட் உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு சுமையை குறைக்கும். ஸோ அதுதான் இதோட என்டையர் ஐடியா. அதே மாதிரி சிலவங்க சொல்லுவாங்க 90 வரை எடுங்க, 100 வரை எடுங்க, ஏன்னா நம்ம அதோடு இருக்க மாட்டோம், அந்த அமௌண்ட் போகும் அப்படின்ட்டு. பட் அது அவசியம் இல்லைங்க. இதோட முக்கியமான பர்பஸ் என்னென்னா, நம்ம சம்பாதிக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு காப்பீடு வேணும், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சம்பாதிச்சு தான் இருக்கேன், பட் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ 10 வருஷம் இருக்கேன்னா 10 வருஷம் நான் 1 கோடி சம்பாதிக்கிறேன். நான் ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு அந்த 1 கோடி வீட்டுக்கு போயிடும். அதான் இதோட கால்குலேஷன். 65 வயசுக்கு அப்புறமோ இல்லை 60 வயசுக்கு அப்புறமோ ரிட்டையர் ஆகிட்டோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க வளர்ந்துருப்பாங்க, அவங்க வந்து ஓனாக சம்பாதிப்பாங்க, நம்மளை டிபெண்ட் பண்ணி யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளை எப்போ டிபெண்ட் பண்ணாமல் இருக்காங்களோ அப்போ இந்த பணம் தேவையில்லை. ஸோ நீங்கள் அது வரைக்கும் பே பண்ணால் போதும். இல்லை நான் 100 வரைக்கும் பே பண்ணால் பண்ணுங்கள், பட் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அண்டு அது வந்து டேர்ம் இன்சூரன்ஸோட பர்பஸே கிடையாது.
ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படி இல்லைன்னா உங்களை சார்ந்து உங்கள் குடும்பம் எவ்வளோ நாள் இருக்குது. இப்போ உங்கள் பையன் வந்து படித்து முடித்து வேலைக்கு போகிற வயசு 60 வயசுன்னு நீங்கள் அது வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். இல்லை உங்கள் பையன் படித்து முடித்து வேலைக்கு போகும்போது உங்கள் வயசு 70னா 70 வயசு வரைக்கும் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்கள் பையன் மேரேஜ் கூட வேணும்னா நீங்கள் அதையும் கால்குலேட் பண்ணி 65ஓ 75ஓ அதையும் கால்குலேட் பண்ணி எடுக்கிறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எப்போ வாங்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா உங்கள் வயசு ஒரு 25ல் இருக்கும்போது நீங்கள் வாங்குறதுக்கும் 35ல் வாங்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குன்னா அடுத்து நெக்ஸ்ட் அதை பார்ப்போம். நீங்கள் இப்போ 25ல் இருக்கும்போது வாங்கினீங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த பாலிசி பஸாரில் போய் காட்டுறேன். இப்போ தான் லாகின் பண்ணேன், உடனே கால் பண்ணிட்டாங்க, சார் எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். பட் ஸோ இது இந்த சைட்டோட ப்ரொமோஷன்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இதில் வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா 36 இருக்குங்க. ஓகேங்களா, 36 இயர் மெயில் அப்படின்ட்டு இருக்குது ஏஜ். ஸோ 36 இயர் ஏஜுக்கு வந்து பாருங்கள், நான் வந்து 1 crore செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மந்த்லி நான் வந்து 1400, இதில் வந்து 1140, அப்புறம் 1000 இந்த பாலிசியில் வருது. அப்புறம் இந்த பாலிசியில் 800 தான் வருது. இதில் வந்து 972,000 பார்த்தீங்களா. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1000 to 1200 உங்களுக்கு வந்து வரும். இது வந்து நான் என்ன ஏஜ் எடுத்திருக்கேன்னா 36ன்னு. இப்போ வந்து நான் வந்து 26ஆக மாற்றுறேன் இதை. ஓகேங்களா, டன். ஸோ இப்போ 26ஆக மாற்றினா பாருங்கள் எவ்வளோ பெரிய பாருங்கள். ஸோ அப்படியே கர் குறைஞ்சிச்சு. 723, 830, 724, 700. ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து 800 பார்த்தோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து 560 தான் இருக்குது. ஸோ எவ்வளோ கம்மியாகுது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் ஒரு பாலிசி எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ப்ரீமியம் கம்மி. பட் நீங்கள் யோசிக்கலாம், உங்கள் லென்த் ஆஃப் த லைஃப் நமக்கு அதிகமாக இருக்க போகுது அப்படின்ட்டு. ஃபைன், பட் சேஃபும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக எடுக்கிறதுல ஒரு பெனிஃபிட், ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். அதனால் சீக்கிரம் எடுத்துங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இப்போ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். மெடிக்கல் இஷ்யூ இல்லாத, அதுதான் யங் ஏஜில் நமக்கு எந்த மெடிக்கல் இஷ்யூமே இருக்காது. ஸோ அதனால் அதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே சீக்கிரமாக பெஸ்ட் என்னென்னா, நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் எடுத்துகிறது பெஸ்ட்டு. இப்போ நம்ம எடுக்கலைங்க, நம்ம நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷன் நம்ம கைட் பண்ணணும். நம்ம தெரிஞ்ச ரிலேஷனோ நம்ம பசங்களோ புதுசாக வேறு ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துமே டேர்ம்ஸை எடுத்துருப்பா. அண்ட் இந்த கால்குலேஷன்லாம் இந்த மாதிரி இன்ட்டு 20, 40 இல்லை இதெல்லாம் ஃப்யூச்சரில் கால்குலேட் பண்ணி நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எடுக்க கொடுக்குறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். அப்புறம் ஒன் மோர் திங், பியூர் டேர்ம். என்ன மாதிரி டேர்ம் பிளான் எடுக்கணும் அப்படின்னா, டேர்ம் பிளானில் ஆக்சுவலாக டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப சிம்பிளானது தாங்க. நீங்கள் இறந்துட்டிங்கன்னா காசு கொடுப்பாங்க. பட் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, அதில் நிறைய ஆட் ஆன் போட்டு நிறைய வச்சுருக்காங்க. இப்போ நான் ஒன்று ஷோ பண்ணுற பாருங்களேன். இப்போ இதே எடுத்துப்போம். நான் அகெயின் 36K போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ ஆடை நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இது வந்து ஃபுல் ரீஃபண்ட் ஆஃப் ப்ரீமியம்லாம் இருக்குது. பெனிஃபிட் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இவ்வளோ ஆட் ஆன் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அடிஷ்னல் 50 lakhs paid for அடிஷ்னல் ஆக்சிடென்ட் டெத்துன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் டிசேபிலிட்டிக்கு ஒரு 1 crore வச்சுருக்காங்க. அப்புறம் கிரிட்டிக்கல் இல்னஸ்னு ஒரு 60 இல்னஸ் போட்டு அதுக்கு வந்து 300 பண்ணுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிடென்டலுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க. அடிஷ்னல் டிசேபிலிட்டிக்கு 378, கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு 311 வந்து நமக்கு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ இதில் ஃப்ரீ பெனிஃபிட்டும் கொடுத்துருப்பாங்க, ஆட் ஆன் பெய்டு பெனிஃபிட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் நிறைய இருக்குது பாருங்களேன். இப்போ கவர் டில் 60 ஏஜ் நோ மணி பேக்குங்கிறாங்க. நீங்கள் 76+ ஏஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். 6.9 lakh ரீஃபண்ட் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் அவ்வளோதான் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி பே பண்ணாச்சுன்னா உங்களுக்கு 76 வரைக்கும் 6.9 lakh பே பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு திரும்பி கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. பட் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு தெரிஞ்சு எதுவுமே வேண்டாம். சிம்பிளாக நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் பிளான்ஸ், எனக்கு எதுவுமே வேண்டாம், ஒரு 65 ஏஜ் வரைக்கும் எடுக்கிறேன், எனக்கு எதாவது ஆச்சுன்னா எனக்கு அந்த ஃபண்டை கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான் மெயின் பர்பஸ். மற்ற ஆட் ஆன் எல்லாமே அந்த கம்பெனி வந்து வச்சுருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இப்போ கிரிட்டிக்கல் இல்னஸ்னு ஒரு 60 இல்னஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு இல்னஸ் நமக்கு வந்துருதுன்னு வச்சுப்போமே. பட் அதுலேயே நிறைய, இப்போ அதில் கிளாஸ் ஏ கிளாஸ் பி இருக்குது சார், உங்களுக்கு கிளாஸ் ஏல தான் வந்திருக்கு, அதனால் இதில் கவர் ஆகாது அப்படின்னு சொல்ல சான்ஸ் இருக்குது.
ஸோ அதனால தேவையில்லாதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி வைக்கிறத விட தேவையானதை மட்டும் ஆட் பண்ணி வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரீமியம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதான் நான் சொன்ன மாதிரி இந்த மணி பேக்கு அந்த அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களோட 76 ஏஜ் இருக்கும்போது 6.7 லேக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப சீப்பு. அதுக்கு நீங்கள் அந்த அமௌண்ட்டை வேறு எதுலையா இன்வெஸ்ட் பண்ணால் கூட உங்களுக்கு அதை விட அதிகமாக ரிட்டர்ன் வரலாம். மோஸ்ட்லி வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்துட்டு இதில் எனக்கு ரிட்டர்ன் வரும்னு பார்த்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நீங்கள் வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்னே கிடைக்கும். ஸோ அதனால இது வந்து மணி பேக் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் இல்லை. அதேமாதிரி நாமினி டீட்டெயில்ஸ் ரொம்ப கிளியராக கொடுத்துடணும். இப்போ வந்து நமக்கு எதாவது ஆச்சுன்னா நெக்ஸ்ட் யாருக்கு போகணும் அப்படிங்கிறது அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஒய்ஃப் வச்சுருக்கீங்க, ஃப்யூச்சரில் உங்கள் சன்னை ஆட் பண்ணிக்கலாம், டாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட்டான உங்களோட 50-50 இந்த மாதிரி நீங்கள் அதை எப்போனாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஆனால் அது கிளியராக அப்டேட் பண்ணி வச்சுருங்க. அந்த ரைடர்ஸ்லாம் தேவையில்லைங்க. நான் சொன்ன மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ்ஸு அப்புறம் வந்து அதெல்லாம் நோ யூஸ். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் இதுதாங்க. நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப உண்மையாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்மோக்கிங் பண்ணுறீங்க, ட்ரிங்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா தெளிவாக சொல்லிடுங்க. எனக்கு அந்த ஹேபிட் இருக்குங்க அப்படியே சொன்னீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் அதிகமாக கொடுத்து உங்களை வந்து இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. பட் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்கேஸ் நீங்கள் மறைச்சி வாங்கிட்டீங்க ப்ரீமியம் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா, நாளைக்கு வந்து உங்களுக்கு ஸ்மோக்கிங்னாலோ ட்ரிங்க்னாலோ உங்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த அமௌண்ட்டை திருப்பி தரவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு டேர்ம்ஸ் எடுத்து வேஸ்ட்டு. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து அதே மாதிரி என்ன நோய் இருந்தாலும் இப்போ இன்றைக்கி எடுக்கிறீங்க, இன்றைக்கி உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க. உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லிவிட்டு எடுக்கிறது ரொம்ப பெட்டர். இல்லை அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ ட்ரூத் ஈக்குவல் டு கிளைம் சேஃப்டி. ஸோ அதுதான் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிளைம் வரணும் அப்படின்னா நீங்கள் உண்மையை சொல்லணும். ஏன்னா பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்த இன்சூரன்ஸு எடுத்திங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, டாக்டரை வச்சு வீடியோ கன்சல்டிங் பண்ணுவாங்க, அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் உங்களுக்கு நீங்கள் உயிரிழக்கும் போது உங்களோட டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு ரிட்டனே வரும். இல்லை ஏதாவது மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ரிட்டன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் இதில் பார்த்துக்கிங்கன்னா இதில் வந்து எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை இன்வெஸ்ட் பண்ண நினைக்கக்கூடாது. அப்புறம் இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஏஜென்ட்ஸோட யாரும் சொல்லிட்டு பிளைண்டாக போகாதீங்க. நீங்களே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி இதில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்க மூலமாக ஒரு கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. அவங்க சொல்கிற நம்ம கைடன்ஸ் வாங்கிட்டு முடிவு நீங்கள் எடுங்க. அப்புறம் வந்து அமௌண்ட்டெல்லாம் கம்மியாக எடுக்கக்கூடாது. இப்போ வந்து எனக்கு 1 கோடி போதும், இல்லை 50 லட்சம் போதும்லாம் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு அடிக்குவேட்டாக வேணும். உங்கள் ஃபேமிலி ரன் பண்ண எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கரெக்டாக எடுத்துருங்க. அது மாதிரி ஷார்ட் டேர்ம் பாலிசி எடுக்காங்க. 10 வருஷம் 15 வருஷம். நான் சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் எடுங்க. இல்லைனா உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி உங்கள் சன் டாக்டருக்கு வந்து கல்யாணம் ஆயிரும், இல்லை அவங்களுக்கு வந்து ஒர்க் போயிடுவாங்க அப்படின்னா அந்த வயசு வரைக்கும் எடுங்க. அதுதான் இதோட முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து ஹெல்த்தை மறக்கக்கூடாது. எது இருந்தாலும் கரெக்டாக சொல்லணும். ஸோ இப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுங்க. என்னோடய ஃப்ரெண்டு தான் ஆஃபீஸில். ஸோ நான் எடுத்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்க எல்லாருமே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருங்கன்னு ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதில் ஒருத்தர் வந்து ரீசெண்டாக இது வழியாக தான் போய் எடுத்தார். அண்டு அவருக்கு என்னாச்சுன்னா கிடச்சிருச்சு. அவர் அப்ளை பண்ணார். பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் இங்கே அப்ளை பண்ண உடனே அமௌண்ட் பே பண்ணணும். அந்த அமௌண்ட் பே பண்ணி உங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் டாக்டர் கன்சல்டேஷன்லாம் வச்சு எல்லாம் ஓகேனா உங்களுக்கு பாலிசி வந்து இது பண்ணுவாங்க, இஷ்யூ பண்ணுவாங்க. இதில் எதாவது தப்பு இருக்குது அப்படி இப்படின்னா உங்களுக்கு பாலிசி கொடுக்கல அப்படின்னா அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் ப்ராசஸ். ஸோ அவருக்கு வந்து பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு மெயில் வந்துச்சு. உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. நானும் பார்த்தேன்னா ஆஃபர்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தேன். ஆஃபர் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரீமியம் 600 அந்த அமௌண்ட் சரியாக தெரியல. 600 800 இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் எந்த கம்பெனியும் சொல்லுவேன், எந்த கம்பெனி பாலிசி நான் சொல்லலை. அது மேபி நீங்கள் தனியாக எனக்கு மெயில் பண்ணிங்களோ இல்லை கமெண்ட் பண்ணிங்களோ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த பாலிசிலேருந்து அப்படி ஒரு மெயில் வந்து அவருக்கு ஷாக், என்ன எப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. என்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணார். சரி நம்ம ஒன்றும் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த ரிப்போர்ட் கொடுங்க, நான் அதிகமாக இருக்குதுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் ப்ரீமியம் கூட இன்க்ரீஸ் பண்ணுறேன். அவர் ரெடியாக இருந்தார். அவருக்கு ஒரே பயம். ஒரு வாரம் ரொம்ப பயத்தை காட்டிட்டாங்க. ஐயோ நமக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறமா அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இல்லை நாங்கள் ரிப்போர்ட் வந்து நீங்கள் ஒன்ஸ் பாலிசி எடுத்தால் தான் கொடுப்போம், அதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. மேபி இது வந்து அவங்களோட டேர்ம்ஸாக இருக்கலாம். ஓனா இவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ப்ரைவேட்டாக வந்து இவர் போய் எடுத்தாங்க. ஆஃபீஸ்லாம் உண்டு. ஸோ ஆஃபீஸ் மூலமாக இவர் போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் கொலஸ்ட்ராலே இல்லைங்க அவருக்கு. கிளியராக இருக்குது. கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா 160 சம்திங் தான் இருக்குது. அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்து வித்தின் த லிமிட்குள்ளே தான் இருக்குது. ஸோ
எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கு. என்னடா இது திடீர்னு வந்து இப்படி சொன்னா எப்படி பண்ணுறது? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் பெட்டரா உங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்ன தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறது ரொம்ப பெட்ரு. இன்கேஸ் நீங்கள் எடுத்துகிட்டு மேபி அது வந்து முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நமக்கு தான் கஷ்டம். ஸோ அதனால் பெட்டராக என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுட்டு மேபி உங்களுக்கு எதாவது அதிகமாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு குறைக்க ட்ரை பண்ணுங்கள். குறைச்சிட்டு சீக்கிரமே எடுத்துருங்க. ஸோ இதுதாங்க. ஸோ இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா உங்களோட ரிட்டயர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் எடுங்க. உங்களோட குழந்தைங்க வந்து உங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் எவ்வளோ நாள் இருக்காங்களோ அது வரைக்கும் இருங்க. உண்மையை சொல்லி எடுங்க. அப்புறம் தேவையில்லாத ஆடன்ஸ்லாம் வேண்டாம். பியூராக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. இதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்காதீங்க. அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங்லாம் இல்லாமல் இருங்க. இருந்துச்சுனாலும் சொல்லி எடுத்துகிட்டு அதை குறைச்சிருங்க. ஏன்னா அது வந்து ஒரு தீய பழக்கம். நான் கெட்ட பழக்கம்னு சொன்னால் இப்போ யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. நம்ம சின்ன வயசுலாம் எங்கள் அம்மா அப்பாலாம் அப்படி தான் சொல்லி வளர்த்தாங்க. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் வந்து கெட்ட பழக்கம் அப்படின்ட்டு. இப்போ சொன்னால் கோவப்படுறாங்க. அது வந்து ஒரு அக்கேஷனலாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு தீய பழக்கம். அது உங்களுக்கும் கெடுதல், உங்கள் ஃபேமிலி இருக்கவங்களுக்கும் கெடுதல். ஸோ அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. நெக்ஸ்ட் இயருக்குள்ளே இதை எடுத்துடணும். அதுதான் நம்மளோட டார்கெட். ஓகேங்களா? அண்ட் ஸோ இது ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து உங்களுக்கு ரிப்ளையாக கொடுக்குறேன். ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.